இன்றைக்கு ஈஜிப்ட் ஒரு முக்கியமான அறிவிப்பை விடுத்திருக்கிறது. அது அல் ஜசீராவுக்கு ஈஜிப்டினுடைய அரசு சார்பாக பேசியிருக்கக்கூடிய அதிகாரி சொல்லுகிற ஒரு முக்கியமான தகவல் என்னன்னா, காசாவினுடைய தரப்புக்காக, அதாவது ஈஜிப்ட் ரஃபா பார்டரை திறந்தாங்கன்னா என்ன நடக்கும்னா, காசாவில் இருப்பவர்கள் ஈஜிப்டுக்கு போக முடியும், பார்டர் வழியாக வெளியேற முடியும். உள்ள வரணுமாக இருந்தால் இஸ்ரேலும் ரஃபா பார்டரை திறந்ததாக அறிவிக்க வேண்டும். இதுதான் பாயிண்ட். அவங்க என்ன பண்ண பார்க்குறாங்கன்னு கேட்டால், அவர் நியூயார்க்குக்கு போவாராங்கிற கேள்வி இருக்குது. ஆனால் 28 அவருக்கு போகலாம். ஜனவரி 4 தான் ஜஹரான் மம்தானி நியூயார்க்கினுடைய மேயராக பதவியேற்கிறார். அதுக்கு பிறகுதான் அவருக்கு அதிகாரம், பவர் கையில் வரும். அப்படி பவர் கையில் வந்ததுக்கு பிறகுதான் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு, பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் நடத்தி வருகிற யுத்த நிறுத்தத்தை மீறிய தாக்குதல்கள் தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய நேரத்தில் இன்றைய தினம் யுத்த நிறுத்தம் ஏற்பட்டு 54வது நாளாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் வரம்பு மீறிய தாக்குதல்களை காசா அப்பாவிகள் மீது நடத்தி இருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கும் பாலஸ்தீன விடுதலை இராணுவத்திற்கும் இடையிலான ஒரு சண்டை நடைபெற்றிருக்கிறது தெற்கு ரஃபா பகுதிகளிலே என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. தெற்கு ரஃபா பகுதிகள் தொடர்பாக இஸ்ரேலுடைய சேனல் 14 வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள் தான் இன்றைக்கு முக்கியமான செய்தியாக பார்க்கப்படுகிறது. காரணம் என்னன்னா, ஆல்ரெடி ரஃபாவினுடைய பங்கர்களுக்குள்ள பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்த 120 தொடக்கம் 200 போராளிகள் இராணுவத்தினர் இருக்கிறார்கள். அவர்களை ஒப்பந்தப்படி வெளியேற விடாமல் இஸ்ரேல் தடுத்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கும் இடையில தான் தற்போது சண்டை நடைபெற்று வருகிறது என்கிற செய்திகள் வெளியாக இருக்கிறது. இதிலே எத்தனை பேர் எங்கெங்கு வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது தொடர்பான மேலதிகமான செய்திகள் இல்லை. ஆனால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கு ஆதரவாக இஸ்ரேலுடைய ஹெலிகாப்டர்களும் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது என்கிற செய்திகள் பதிவாகி இருக்கிறது. ஒப்பந்தத்தை மீறிய தாக்குதலாக இது பார்க்கப்படுகிறது. ஆனால் வாழ்வா சாவா என்கிற நிலைதான் எப்போதுமே பாலஸ்தீன அப்பாவிகளுக்கு இருக்கிறது. எனவே அவர்கள் தங்களுடைய நாட்டை மீட்டெடுப்பதற்கான ஒரு போராட்டமாக இந்த தாக்குதலும் பார்க்கப்படுகிறது என்பதை நம்ம கவனிக்கணும். ஏன்னா, எக்காரணம் கொண்டும் நாங்கள் சரணடைய மாட்டோம், சரணடைதல் என்பது எங்களுடைய அகராதியிலேயே கிடையாது என்று பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் இந்த தாக்குதல்களும் நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற நிலையில தான் இன்றைக்கு ஈஜிப்ட் ஒரு முக்கியமான அறிவிப்பை விடுத்திருக்கிறது. அது அல் ஜசீராவுக்கு ஈஜிப்டினுடைய அரசு சார்பாக பேசியிருக்கக்கூடிய அதிகாரி சொல்லுகிற ஒரு முக்கியமான தகவல் என்னன்னா, காசாவினுடைய எகிப்துக்கான வாசல் திறப்பு என்பது ஒரு ரெட் லைனாக இருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய அமைதி திட்டத்தின் பிரிவு 12 பிரகாரம் காசாவுக்கான ரஃபா பார்டர் நாங்களும் திறக்க வேண்டும், இஸ்ரேலும் திறக்க வேண்டும். அதாவது காசா தரப்புல இருந்தும் அந்த பார்டரை திறக்கணும், அதே மாதிரி ஈஜிப்ட் தரப்புல இருந்தும் பார்டரை திறக்கணும். ஆனால் இஸ்ரேல் ஒருதலை பட்சமாக எகிப்து மாத்திரம் பார்டரை திறக்க வேண்டும் என்று சொல்கிறது. நமக்கு பார்த்தா யார் திறந்தாலும் உள்ள ஆக்கள் போனா ஓகே தான் என்ற மாதிரி தோணும். ஆனால் ஈஜிப்டினுடைய இந்த விவகாரம் ரொம்ப ரொம்ப மைனூட்டாக, மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய விவகாரமாக இருக்கிறது. என்னன்னா, காசாவினுடைய பார்டரை பொறுத்தவரையில் காசாவினுடைய தரப்புக்காக, அதாவது ஈஜிப்ட் ரஃபா பார்டரை திறந்தாங்கன்னா என்ன நடக்கும்னா, காசாவில் இருப்பவர்கள் ஈஜிப்டுக்கு போக முடியும், பார்டர் வழியாக வெளியேற முடியும். உள்ள வரணுமாக இருந்தால் இஸ்ரேலும் ரஃபா பார்டரை திறந்ததாக அறிவிக்க வேண்டும். இதுதான் பாயிண்ட். அவங்க என்ன பண்ண பார்க்குறாங்கன்னு கேட்டால், இஸ்ரேல் திறக்காம ஈஜிப்டை மட்டும் திறக்க வைக்க பார்க்குறாங்க. ஈஜிப்ட் மட்டும் திறந்தால் காசாவில் இருக்கிறவங்க ஈஜிப்டுக்கு போக முடியும், திரும்ப காசாவுக்குள்ள வர முடியாது. எனவே காசா மக்களை ஈஜிப்டுக்கு அகதிகளாக அனுப்புவது தான் இஸ்ரேலுடைய திட்டம். இந்த திட்டத்திற்கு நாங்கள் சம்மதிக்க மாட்டோம். திறப்பதாக இருந்தால் 2 பக்கத்தையும் திறப்போம், நீங்க தான் திறக்கணும். முதல்ல ஒப்பந்த பிரகாரம் காசாவுக்குள்ள உணவுகள் போக வேண்டி இருக்குது. எனவே நீங்க பார்டரை திறந்துருங்க, நீங்க திறந்துட்டீங்கன்னு சொன்னா நாங்க ஆட்டோமேட்டிக்காக திறந்துருவோம் என்கிறது ஈஜிப்டினுடைய அரச தரப்பு என்கிற தகவல்களும் இன்றைக்கு பதிவாகி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் பாலஸ்தீனத்தினுடைய கைதிகள் கிட்டத்தட்ட 22,000 பேர் இஸ்ரேலிய சிறைகளில் தற்போது வாடுகிறார்கள் என்கிறது பாலஸ்தீன கைதிகள் விவகார ஆணையம். இந்த நேரத்தில் இஸ்ரேலிய சிறைகளில் இருக்கக்கூடிய நிறைய பாலஸ்தீன சகோதரர்கள், அப்பாவிகள் உண்ணாவிரத போராட்டம்
போராட்டம் ஒன்றை ஆரம்பித்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அந்த உண்ணாவிரத போராட்டம் என்னன்னா, நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடிய, காயப்பட்டிருக்கக்கூடிய, இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினால் அநியாயமாக தாக்கப்படுகிற சகோதரர்களுக்கு மருந்துகளை கொடுக்காமல் அவதிக்குள்ளாக்குகிறது இஸ்ரேல். எனவே அவர்களுக்கான மருந்துகள் தேவையானவற்றை சிறைக்குள் தர வேண்டும், இல்லாவிட்டால் நாங்கள் சாப்பாட்டை புறக்கணிக்கிறோம் என்று உண்ணாவிரதத்தில் இருக்கிறார்கள் பாலஸ்தீன அப்பாவிகள் என்கிற செய்திகளை வஃபா நியூஸ் ஏஜென்சி இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளுக்கு மத்தியில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்தவர்கள் இன்றைக்கு வடக்கு காசா பகுதிகளில் இருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தை சேர்ந்த ஒருவனுடைய பாடியை இன்றைய தினம் ஒப்படைத்திருக்கிறார்கள் செஞ்சிலுவை சங்கத்திடத்தில். செஞ்சிலுவை சங்கம் அந்த பாடியை பெற்றுக்கொண்டிருக்கிறாங்க. பெரும்பாலும் இன்றைக்கு இரவு ஆகும்போது அந்த உடல் இஸ்ரேலிடத்தில் ஒப்படைக்கப்பட்டுவிடும் செஞ்சிலுவை சங்கத்தினால் என்று சொல்லப்படுகிறது. இன்னும் பெரும்பாலும் 2 பாடிகள் தான் அவங்க ஒப்படைக்கணும். இஸ்ரேலிடத்தில் ஒப்படைச்சிட்டாங்கன்னா அந்த முதல் கட்ட சமாதான திட்டம் முடிவடைந்து 2ஆம் கட்டம் ஆரம்பிக்கும். 2ஆம் கட்டம் ஆரம்பிச்சா இப்ப இருக்கிற எல்லோ பார்டர்ல இருந்து அடுத்த எல்லைக்கு இஸ்ரேல் பின்வாங்க வேண்டும் என்பதுதான் சட்டத்தினுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய நேரத்தில் இஸ்ரேலிய பத்திரிகையாக இருக்கிற மாரிவ் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியில் எதிர்வருகிற டிசம்பர் 28ஆம் தேதி அன்று புளோரிடாவில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவும் ஒரு சந்திப்பை மேற்கொள்ள இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அவர் நியூயார்க்குக்கு போவாராங்கிற கேள்வி இருக்குது. ஆனால் 28 அவருக்கு போகலாம். ஜனவரி 4 தான் ஜஹரான் மம்தானி நியூயார்க்கினுடைய மேயராக பதவியேற்கிறார். அதுக்கு பிறகுதான் அவருக்கு அதிகாரம் பவர் கையில் வரும். அப்படி பவர் கையில் வந்ததுக்கு பிறகுதான் பெஞ்சமின் நெதன்யாகு நியூயார்க்குக்கு வந்தால் அரெஸ்ட் பண்ணுவேன் என்கிற அவருடைய அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கான பவர் கையில் இருக்கும். இப்போ அவர் போனால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இந்த சந்திப்பு நியூயார்க்கில் தான் வளமையாக நடக்கும். இந்த வாட்டி புளோரிடாவுக்கு மாற்றி இருக்கிறாங்க. என்ன காரணம் தெரியல. டிசம்பர் 28 இந்த சந்திப்பு நடைபெறும் என்கிற தகவல்கள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் பாலஸ்தீனம் அதே போன்று கோலான் குன்றுகள், கோலான் மலைப்பகுதிகளை ஆக்கிரமிப்பை முடிவுக்கு கொண்டு வர ஐக்கிய நாடுகள் சபை 2 தீர்மானங்களை நிறைவேற்றி இருக்கிறது. ஐநாவில் வருடாந்தம் 2 தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும். அந்த அடிப்படையில் 2 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஒவ்வொரு வருஷமும் இதுக்கான தீர்மானத்தை கொண்டு வருவாங்க, ரெசல்யூஷனை பாஸ் பண்ணுவாங்க. அந்த தீர்மானத்தில் முதலாவது தீர்மானம் என்னன்னா, பாலஸ்தீன பிரச்சனைக்கு அமைதியான தீர்வு காண வேண்டும் என்கிற வருடாந்த தீர்மானம். இதற்கு ஐநாவினுடைய பொதுச்சபையில் 151 வாக்குகள் கிடைத்திருக்கிறது. பெரும்பான்மையாக வாக்குகள் கிடைத்திருக்கிறது. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா உள்ளிட்ட 11 நாடுகள் இதற்கு எதிராக வாக்களித்திருக்கின்றன. 11 நாடுகள் வாக்களிப்பில் பங்கெடுக்கவில்லை என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் இந்த தீர்மானத்தில் பாலஸ்தீன மக்களுடைய சுய நிர்ணய உரிமை, பலவந்தமாக பாலஸ்தீன பகுதிகளை கைப்பற்றுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதும் ஐநாவிலே மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஐநாவினுடைய வளமையான நிலைப்பாடு மீண்டும் வாக்கெடுப்புக்கு வருடம் விடப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் வாக்கெடுப்பு வெற்றி அடைந்திருக்கிறது. 2வது வாக்கெடுப்பாக 1967க்கு பிந்தைய எல்லைகள் அதே போன்று 2 நாடுகள் பலஸ்தீனம் என்கிற தனிநாடாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்கிற தீர்மானமும் இந்த முதல் தீர்மானத்துக்குள்ளேயே வருகிறது. அதே நேரம் 2வது தீர்மானமாக ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கக்கூடிய சிரியாவினுடைய கோலான் மலைகள், இந்த மலைகளில் இருந்தும் இஸ்ரேல் பின்வாங்க வேண்டும், சிரியாவிடத்திலேயே அந்த பகுதிகளை அவங்க விட்டுடணும் என்கிற அந்த தீர்மானமும் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது ஐநாவினுடைய பொது சபையிலே என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் காசா விவகாரத்தில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வழிக்கு கொண்டு வந்தார் என்கிறது ஆக்சியோஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில். டொனால்ட் ட்ரம்பை ரொம்பவே இக்கட்டுக்கு தள்ளியவர் தான் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு. காசா யுத்தத்தை நிறுத்த சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் பலமுறை சொல்லியும் அவர் நிறுத்தலை. கடைசியில் அவரை நிறுத்தியதற்கு அவர் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு சலுகையை என்னன்னு கேட்டால், மேலே இருக்கக்கூடிய 3 ஊழல் வழக்குகளையும் நேரடியாக இஸ்ரேலிய ஜனாதிபதியிடத்தில் பேசி நான் அதை உங்களுக்கு ரத்து பண்ணி தந்து விடுகிறேன், அதாவது உங்களை ஊழல் வழக்கில் இருந்து வெளியேற்றி விட்டுருதோம், நீங்க தப்பிச்சிருவீங்க, யுத்தத்தை நிறுத்துங்க என்று சொன்னதுனால தான் அவர் யுத்தத்தை நிறுத்தியிருக்கிறாரு. ஆக்சியோஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் மீண்டும் ஒரு முறை ஜனாதிபதிக்கு கடிதம் கொடுத்திருக்காரு, இவர் மன்னிப்பு கேட்டு என்ன மன்னிச்சு விட்டுருங்கன்னு. ஜனாதிபதி மன்னிப்பாரா இல்லையாங்கிற கேள்வியில் இருக்கிற போது இஸ்ரேலிய ஜனாதிபதிக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பும் ஒரு கடிதம் அனுப்பியிருக்கிறார், அவரை மன்னிச்சு விட்டுருங்க என்று சொல்லி. ஆனால் மீண்டும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு என்ன அவர் மன்னிப்பாரா என்று கேட்டதாகவும், அது எனக்கு தெரியாது, மன்னிக்கணும்னு நானும் விரும்புகிறேன், மன்னிப்பாரான்னு எனக்கெல்லாம் தெரியாது, எந்த உறுதிமொழியும்
எனக்கு கிடைக்கல என்று சொல்லி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார் என்கிற செய்திகளுக்கு மத்தியில் தான் அமெரிக்க அதிபரை புளோரிடாவில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு சந்திக்கிறார் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. இப்படியான சூழலில் தான் இன்றைக்கு காசாவினுடைய பல பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் யுத்த விமானங்கள் மூலமாக தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது. தெற்கு காசா பகுதியில் இருக்கக்கூடிய ஹான் யூனுஸுடைய கிழக்கு பகுதிகள், அதே போன்று அல் அக்ஸா தொலைக்காட்சி வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் காசாவினுடைய தூஃபா பகுதிகள், அதே நேரத்தில் காசாவில் இருக்கக்கூடிய புரேஜ் அகதிகள் முகாம் பகுதி, அதே போன்று வடக்கு காசா பகுதிகளில் இருக்கக்கூடிய பைத்துல் ஆகியா நகரம், இந்த பகுதிகள் முழுவதும் இஸ்ரேல் மீண்டும் மீண்டும் பாலஸ்தீன அப்பாவிகள் குறிவைத்து தாக்குதல் நடத்துகிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இவைகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய காசாவை பற்றிய மிக முக்கியமான செய்திகளாக இருக்கிறது. இலங்கை முழுவதும் ஏற்பட்டிருக்கக்கூடிய அசாதாரண காலநிலை காரணமாக நாட்டின் பல பாகங்களிலும் மழை வீழ்ச்சி பதிவாகி அதனூடாக வெள்ளப்பெருக்குகள் ஏற்பட்டு பல குளங்கள் டேம்கள் எல்லாம் உடைப்படுத்திருக்கக்கூடிய செய்திகள் உங்களுக்கு தெரியும். அதே நேரத்தில் மத்திய மலைநாட்டு பகுதிகளில் பல இடங்களிலும் மண் சரிவுகள் ஏற்பட்டிருக்கிறது. பல ஊர்களுடைய கான்டாக்டே நமக்கு இல்லாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. இப்படி இலங்கை வரலாற்றில் 50 ஆண்டுகளுக்கு பிறகு ஏற்பட்ட ஒரு மாபெரும் அழிவாக இந்த அழிவு பார்க்கப்படுகிறது. இந்த நேரத்தில் முதல் கட்டமாக இறைவனிடத்தில் கையேந்தி இதிலிருந்து பாதுகாப்பு தேடுகிற அதே நேரத்தில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு நம்மால் முடிந்த அனைத்து உதவிகளையும் செய்ய வேண்டிய கடமை நம் அத்தனை பேர் மீதும் இருக்கிறது. அந்த அடிப்படையில் கடந்த காலங்களைப் போல இம்முறையும் நம்மால் முடிந்த எல்லா உதவிகளையும் செய்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக வெள்ளத்தில் சிக்கியிருக்கக்கூடிய சகோதரர்களை இரவு பகலாக முடிந்தவரை மீட்டுக் கொண்டு வருகிற காரியங்களை நாமும் நம்முடைய சகோதரர்களும் இணைந்து செய்து வருகிற இந்த சந்தர்ப்பத்தில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு உணவுகளை வழங்குவது இந்த நேரத்தில் உயரிய பணியாக இருக்கிற அதே நேரம் அடுத்தடுத்ததாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் மீண்டும் அவர்களுடைய வீடுகளுக்கு இடங்களுக்கு திரும்புகிற நேரம் அந்த இடங்களை துப்புரவு செய்கிற பணிகள் இருக்கிறது. அவர்களுக்கு தேவையான குறைந்தபட்ச பொருட்களை வாங்கி கொடுக்க வேண்டிய தேவைகள் இருக்கிறது. அவர்களுக்கு தேவையான உலருணவு பொருட்களை கொடுக்க வேண்டிய தேவையோடு மாணவர்கள் தங்களுடைய படிப்புக்கு தேவையான அனைத்தையும் இழந்திருக்கிறார்கள். அரசாங்கம் மாத்திரம் இதற்கான நிவாரணங்களை கண்டிப்பாக செய்ய முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. நம்முடைய நாட்டிற்கு ஜப்பான், இந்தியா போன்ற நாடுகளும் தங்களால் முடிந்த உதவிகளை செய்ய முன்வந்திருக்கிறார்கள். ரெஸ்கியூ டீம் எல்லா இடங்களிலும் களமிறக்கப்பட்டிருந்தாலும் நாடு முழுவதுமே ஏற்பட்டிருக்கக்கூடிய அனர்த்தம் என்பதால் முழுமையான தீர்வை காண முடியாமல் இருக்கிறது. எனவே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சகோதரர்களுக்கான உலருணவு பொருட்கள், மாணவர்களுக்கான பாடசாலை உபகரணங்கள், அதே போன்று பாதிக்கப்பட்டவர்கள் மீண்டும் அவர்களுடைய வீடுகளுக்கு செல்லும் போது அவற்றை துப்புரவு செய்வதற்கான பொருட்களை வழங்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பேரிச்சம்பழத்தின் துண்டை கொடுத்தாவது நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுங்கள் என்றார்கள். நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுவதற்கு இம்மையிலே இந்த மக்களை பாதுகாப்பதற்கான ஒரு அற்புதமான சந்தர்ப்பமாக இந்த சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. சோகத்தின் உச்சியில் இலங்கை மக்கள் இருக்கிறார்கள். சோதனையின் உச்சியில் நம்முடைய மக்கள் சிக்கி இருக்கிறார்கள். எனவே இறைவனிடத்தில் பிரார்த்திக்கிற அதே நேரம் இந்த மக்களுக்காக வாரி வழங்குவோம். உங்களால் முடிந்த உதவிகளை முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கிலக்கத்திற்கு நேரடியாக நீங்கள் வைப்பு செய்ய முடியும். இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து நேரடியாக வைப்பு செய்ய முடியாதவர்கள் முன்னால் தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசி இலக்கத்திற்கு தொடர்பு கொள்கிற போது நீங்கள் எப்படி எங்களுக்கு பங்களிக்க முடியும் என்பதை நாம் உங்களுக்குரிய அறிவுறுத்தல்களை தருவதற்கு தயாராக இருக்கிறோம். அதே நேரத்தில் கொழும்பை அண்டிய பகுதிகளில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் பொருட்களாகவே நீங்கள் நேரடியாக நமக்கு தந்துதவ முடியும். பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு அரிசி பேக்குகளாக வாங்கி தாருங்கள். பருப்பு, சீனி, தேயிலை எதுவாக இருந்தாலும் பொருட்களாகவும் நீங்கள் ஒப்படைக்க முடியும். முன்னால் தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசி இலக்கத்திற்கு தொடர்பு கொண்டு பொருட்களை மாளிகாவத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய செய்தி அலுவலகத்தில் நீங்கள் ஒப்படைக்க முடியும். அதே நேரத்தில் என்னுடைய தொலைபேசியை ரீச் பண்ண முடியாதவங்க அதோடு சேர்த்து இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய சகோதரர் ஷஹ்னி என்கிற நம்பருக்கு நீங்க தொடர்பு கொண்டு உங்களால் முடிந்த பொருட்களையும் நேரடியாக மாளிகாவத்தில் இருக்கிற நம்முடைய செய்தி அலுவலகத்தில் ஒப்படைக்க முடியும். எனவே இதற்காக உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குங்கள் என்கிற கோரிக்கையை முன்வைத்துக் கொள்கிறோம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.